If you go to that side, you can see Veerambazham. Then Vipin Island. வெல்கம் டு தமிழ் தேனருவி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிற இடத்துக்கு பேர் வந்து கடமங்குடி. எவ்வளோ பேருக்கு இந்த இடம் தெரியும்னு தெரியல, எனக்கும் தெரியாது. எர்ணாகுளத்துக்கு போயிருந்தப்போ அங்கே இருந்த ஒரு நண்பர் வந்து வாங்க பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, ரொம்ப அழகான இடம், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். ரொம்ப கிட்ட தான், எனக்கு தெரிஞ்சு 10 கிலோமீட்டரில் 15 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். எர்ணாகுளத்துலேருந்து அவரோட காரில் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். ஈவினிங் டைம். இந்த இடத்துக்கு பேர் கடமங்குடி. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி நீங்கள் எர்ணாகுளம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயமாக போய் பாருங்கள். இந்த இடம் அவ்வளோ அழகான இடம், பார்க்க அழகு. எங்கே பார்த்தாலும் தண்ணி. மழை காலம், வெயில் காலம் அப்படிலாம் இல்லை, எல்லா காலமும் இங்கே தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குமா. இன்ஃபேக்ட் மழை காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமா தண்ணி. அவ்வளோ அழகான இடம். மெய் மறந்து போய் நின்னோம் அந்த இடத்த பார்த்துட்டு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் எங்கேயோ இருக்குது, இது பேக் வாட்டரும் கிடையாது. கடலுக்கும் இதுக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை. கடல் எங்கேயோ தூரமாக இருக்குது. பேக் வாட்டர் தாண்டி, ஆறு தாண்டி, அதுக்கப்புறமா இந்த இடம். இந்த பார்த்தீங்களா இந்த ரோடு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கார் போகிற அளவுக்கு ஒரு ரோடு இருக்குது. மீதி எல்லா இடமும் தண்ணி சுற்றி தண்ணி இருக்கும். நடுவில் ஒரு ரோடு மாதிரி இருக்குது. இடையில மணல் திட்டு மாதிரி இருக்குது. அதில் வீடு இருக்குது. ஒரு 10 வீடு, 100 வீடு, சின்ன இடத்துல 2-3 வீடு கூட இருக்குது. ஆனால் அவங்க வரைக்கும் ரோடு இருக்குது. என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கே கொஞ்சம் தூரமாக மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மற்றபடி ஏதாவது வேலைன்னா இவங்க எல்லாருமே எர்ணாகுளத்துக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். வேறு எந்த வசதியும் இருக்கிற மாதிரி தெரியல. வீடு இருக்குது, ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரு சின்ன பெட்டி கடைகள் இருந்துச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோம். ஒரு 5 மணி 6 மணிக்கு அப்புறம் அங்கே இருக்கிற கடைகளில் வியாபாரம் இருக்கும் போல். அதை நாங்கள் பார்க்கல. This is only Kadamangudi. போட்டிங் இருக்குது. இங்கே போனீங்கன்னா போட்டிங் இருக்குது. அவங்க அந்த டிவி திட்டுக்கு இடையில ஓடி கூட்டிகிட்டு போகிறாங்க. If you go to that side, you can see Veerambazham. Then Vipin Island. Vipin Island. After that, Arabian Sea. We can't see the Arabian Sea from here. You can see Vipin Island. But it is directly connected with sea only. It's connected with after Vipin, it's connected with sea. Not connected Arabian Sea. Cherai, you know Cherai beach? I know. There is a beautiful Cherai beach there. Cherai. Cherai. I don't know. Cherai beach. Very beautiful beach. அங்கே நின்று ஒரு சேட்டை தான் சொல்லிட்டு இருந்தாரு. இது வந்து இந்த இடத்துக்கு பேர் கடமங்குடி. இதை சுற்றி ஒரு 14 தீவு இருக்குது. இதே மாதிரி இந்த 14 தீவுக்கு அப்புறம் ஒரு வைப்பின் ஐலாண்டு சொல்லி ஒரு ஐலாண்டு இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு அப்புறம் தான் அரேபியன் சீயில் போய் சேருது. அது கூட டைரெக்டாக அரேபியன் சீயில் சேராது போல். அந்த வைப்பின் ஐலாண்டுக்கும் அரேபியன் சீக்கும் இடையிலையும் இது மாதிரி நிறையா தண்ணி இருக்கு போல். இது வந்து அப்போ நேரடியாக கடல்லேருந்து வரல. ஆனால் இந்த இடத்துல எப்போவுமே தண்ணி தேங்கி இருக்குமா. மழை காலத்தில் நல்ல உயரமாக இருக்குமா. நீள ரோடு, நடக்கிறதுக்கு அதில் பாதை போட்டு வச்சுருக்காங்க. எல்லோரும் ஈவினிங் டைமில் அவ்வளோ பேர் வராங்க. நிறைய பேர் ஷார்ட்ஸுக்கெலாம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு. நிறைய சின்ன கடைகள் இருந்தது. ஆனால் எந்த கடையுமே திறக்கலை. ஏன்னு தெரியல. ஒருவேளை லேட் நைட்டில் கொஞ்சம் லைட்டான பிறகு திறப்பாங்களா என்னன்னு தெரியல. அதனால் நமக்கு வேறு எதுவும் கிடைக்கல. ஆனால் அங்கேருந்து அந்த ஊருக்குள்ளே நடந்து போகலாம். போகிற வழியில் தான் இந்த கோயில் இருக்குது. ஊருக்குள்ளே இந்த கோயில் இருக்குது, பகவதி அம்மன் கோயில். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலுக்குள்ளே போக முடியல, ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அதனால் கோயிலுக்கு போகல. இது தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த ஊரோட முடிவு. அந்த ஊரோட முடிவில் சன்செட்டு பார்க்கலான்ட்டு போனோம். அதுக்குள்ளேயே சன்செட்டு ஆயிடுச்சு. அவ்வளோ அழகான இடம். மிஸ் பண்ணிடாதீங்க. எர்ணாகுளத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமாக இந்த கடமங்குடிக்கு போயிட்டு கடவுளின் தேசம்னு சொன்னால் அத்தனை நிஜம். அவ்வளோ அழகான இடம் கடமங்குடி. இப்போதைக்கு பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.